வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் ஆக்ஷன் எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபாஸ்ட் ஸ்கின் ரீடச்சிங் அப்படிங்கிற ஒரு வீடியோ பற்றி நான் அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் ஒரு ஆக்ஷனை ப்ளே பண்ணால் போதும் நம்மளுடைய ஸ்கின்னை ரொம்பவே வேகமாக நம்மளால் ரீடச் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். நிறைய பேர் கேட்குற கேள்வி எப்படி கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்ஷன் ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இந்த பிளக்கின் நாங்கள் எப்படி பயன்படுத்தணும், இதை பிளக்கின்ல எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத கேட்குறீங்க. சரிங்களா? நீங்கள் ஆக்ஷனுக்கும் பிளக்கினுக்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த ஃபைலை உங்களால் பயன்படுத்த முடியும். இப்போ நான் ஃபோட்டோஷாப்பில் CS3 எடுத்துக்கிறேன். ஆக்ஷன் அப்படிங்கிறது நம்ம இந்த ஆக்ஷன் பேனல் வழியாக பயன்படுத்துறது. இந்த ஆக்ஷன் பேனல் என்னென்னா உங்களுக்கு F9 கிளிக் பண்ணுங்கள், வந்துடும் இந்த ஆக்ஷன் பேனல். பிளக்கின் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபில்டர் வழியாக இதில் நார்மலாக நமக்கு ஃபோட்டோஷாப்பில் ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. இதை தாண்டி நாம் கொஞ்சம் ஸ்கின் ரீடச் பண்ணுறதுக்கு அப்படின்னா நம்ம ஸ்கின் ஃபைனர், போர்ட்ரேச்சர், டோபாஸு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிளக்கின் சாஃப்ட்வேர்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணி இதில் பயன்படுத்துவோம். அதுதான் பிளக்கின். ஆக்ஷன் அப்படிங்கிறது நாம தான் ப்ளே பண்ணணும், நாம தான் அதை வந்து ஒர்க் பண்ண வைக்கணும். சரிங்களா? அது இந்த ஆக்ஷன் பேனலில் தான் நம்மளுக்கு வரும். இப்போ என்னுடைய ஃபோட்டோஷாப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஆக்ஷனுமே இல்லை. ஒரு வேளை நீங்கள் நிறைய ஆக்ஷன்லாம் போட்டிங்க, உங்களுக்கு எந்த ஆக்ஷனும் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ரீசெட் பண்ணுறதுக்கு இதில் ஒரு 3 கோடு இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிவிட்டு ரீசெட் ஆக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஆக்ஷன் நம்மளுக்கு இங்கே வந்துடும். இப்போ நான் 2 ஆக்ஷன் வச்சுருக்கேன் என்னுடைய டெஸ்க்டாப்பில். என்னென்ன ஆக்ஷன் கேட்டிங்கன்னா, அந்த ஃபாஸ்ட் ரீடச்சிங்க்கு ஒரு ஆக்ஷன் நம்ம சொல்லியிருந்தோமா அது, இன்னொன்று பாஸ்போர்ட் போட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஷன். இப்போது இதை நான் எப்படி ஃபோட்டோஷாப்புக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா, நான் தெளிவாக நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஃபோட்டோஷாப் உள்ள நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே ட்ராக் பண்ணுங்கள், ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வந்துட்டு விட்டுருங்க, ஆட்டோமேட்டிக்காக இங்கே லோட் ஆகிடும்னு சொல்லியிருக்கேன். ஆனாலும் நிறைய பேர் வந்து நாங்கள் எடுத்து கொண்டு வந்து விட்டாலும் எங்களுக்கு உள்ளே வரலை அப்படிங்கிறத சொல்கிறீங்க. சரிங்களா? இப்போ நமக்கு உள்ளே வந்துருச்சு. நான் என்ன பண்ணுறேன், இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன், ரீசெட் பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு ரீசெட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா டிஃபால்ட்டாக மாறிடும். முக்கியமாக இந்த டிஃபால்ட் அப்படிங்கிறதுல உங்களுக்கு இதில் இருக்கும். தேவை அப்படின்னா இதை பயன்படுத்திக்கலாம், இல்லைனா இதே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். எப்படி டெலீட் பண்ணணும் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டெலீட் அப்படின்னு இருக்கும், ஓகே கொடுத்துட்டிங்கன்னா டெலீட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணதில் நமக்கு ஆக்ஷன் உள்ளே வந்துச்சு. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆக்ஷனுங்கிறதுல இந்த கோடு 3 கோடை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோட் ஆக்ஷன் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் எடிட்டிங், இதில் எனக்கு 2 ஆக்ஷன் இருக்குது. ஒன்று ஒன்றா தான் நம்ம லோட் பண்ண முடியும். நான் என்ன ஒரு ஆக்ஷனை லோட் பண்ணுறேன், திரும்ப அதே போல் நான் என்ன பண்ணுறேன், லோட் கொடுக்குறேன், செகண்ட் ஆக்ஷனை லோட் பண்ணுறேன். இந்த மாதிரியும் நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆக்ஷனை ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வர்றது இவ்வளோ தான் சிம்பிளான ஒரு விஷயம். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் குழம்புற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆக்ஷன் வச்சுருக்கேன், எனக்கு ஆக்ஷன் ஒர்க் ஆகலைங்கிறத சொல்கிறீங்க. இப்போ சாம்பிளுக்கு ஒரு பிக்சர் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 2 பிக்சர் வச்சுருக்கேன், 2 ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு பிக்சர் இருக்குது. இந்த பிக்சர் சாம்பிள் பிக்சர்னு வச்சுக்கோங்க. இந்த பிக்சருக்கு நான் இந்த ஃபஸ்ட்டில் இருக்க ஆக்ஷனை ப்ளே பண்ண போகிறேன். எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டில் இந்த ஆக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பட்டனை ப்ளே பண்ணுறாங்க, ஆனால் அது ப்ளே ஆகலை, ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத சொல்கிறீங்க. சரிங்களா? இந்த ஆக்ஷனில் 2 விஷயம் இருக்குது, அது நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். மேலே ஃபோல்டர் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்கா, இது என்னென்னா செட் அப்படின்னு அர்த்தம். கீழே இந்த இடத்துல ஃபஸ்ட்டில் ஒன்று இருக்கா, இது ஆக்ஷன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த ஃபோல்டரு ஐக்கானில் நான் கை வச்சேன் அப்படின்னா இதில் உங்களுக்கு கிரேட் நியூ செட்டுன்னு காட்டும். இந்த பக்கத்தில் நான் வந்து என்னுடைய அந்த கை சிம்பிள் மாதிரி காமிச்சு பார்த்தீங்களா, மவுஸ், அதை நான் வைக்கிறேன் அப்படின்னா கிரேட் நியூ ஆக்ஷன் அப்படின்னு காட்டும். அப்போது ஆக்ஷன் எது, செட் எது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபோல்டர் மாதிரி இருக்கிற ஐக்கானில் வச்சுட்டு நம்ம என்ன தான் ப்ளே பண்ணாலும் நம்ம ஆக்ஷன் ப்ளே ஆகாது. நீங்கள் கவனமாக இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் குழம்பாமல் தெளிவாக ஆக்ஷனை ப்ளே பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், இந்த 3 கோடை கிளிக் பண்ணிவிட்டு பட்டன் மோடுங்கிறத வச்சுடுங்க. இந்த பட்டன் மோடு அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட என்னென்ன ஆக்ஷன் இருக்கோ அந்த ஆக்ஷன் மட்டும் இங்கே வியூ ஆகும். சரிங்களா? இப்போ ஃபாஸ்ட் ஸ்கின் ரீடச் இந்திரா டிஜிட்டல் அப்படிங்கிற நம்ம ஆக்ஷன் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் பிக்சருக்கான ஆக்ஷன் நமக்கு இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணணும், இந்த பிக்சரை ரீடச் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரீடச் பண்ணுறதுக்கு முன்னால் என்ன பண்ணிக்கலாம், நார்மலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு சின்ன பருவை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு சின்ன பெயிண்ட் லைட்டாக பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல, சரிங்களா, இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் பயன்படுத்துகிற ஃபோட்டோஷாப்பு CS3 தான். CS3ல் அந்த ஆக்ஷன் ரொம்பவே சூப்பராக வேலை செய்யுது.
நிறைய பேர் கேட்குற கேள்வி எனக்கு CS3ல ஒர்க் ஆகலை, எனக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் வச்சுருக்கேன் அங்கேயும் ஒர்க் ஆகலை, இந்த மாதிரி தான் சொல்கிறீங்க சரிங்களா. வீடியோலேயே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக பொறுமையாக சொல்கிறேன். ஆனால் எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா அதை எதையுமே யாருமே கேட்குறதில்ல. டைரெக்டாக ஆக்ஷன் எடுக்கிறீங்க, எடுத்துகிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, ஏதாவது ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறீங்க, அந்த மிஸ்டேக்கில் உங்களுக்கு அது ஒர்க் ஆகாமல் இருக்குது. ஆனால் கமெண்டில் உடனே சொல்லிடுறீங்க இது எனக்கு ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது சரிங்களா. அதாவது ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இன்னொரு தடவை வீடியோ பாருங்கள். அதில் ஏதாவது நம்ம மிஸ் பண்ணுறோமா, அதில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா. நம்ம வீடியோ அப்படின்னு இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து கற்றுக்கிறீங்க ஃபோட்டோஷாப் அப்படின்னா கூட அந்த விஷயம் உங்களுக்கு தெரியலையா, இன்னும் ஒரு தடவை என்ன பண்ணுங்கள், அந்த வீடியோவை பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக தெளிவாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் அந்த வீடியோவில் இருக்க அந்த விஷயங்களை கற்றுக்க முடியும் சரிங்களா. இப்போது பருவ ரிமூவ் பண்ணிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆக்ஷன் ப்ளே பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதிலே கவனமாக பாருங்கள், பட்டன் மோடுங்கிறத எடுத்து விட்டுட்டோம்னா இப்படி தான் இருக்கும். பட்டன் மோடு இல்லாமல் ஆக்ஷன் எப்படி ப்ளே பண்ணணும்னா ஃபஸ்ட் ஆக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளேங்கிறத கொடுக்கணும். இந்த ப்ளேங்கிறது நீங்கள் இங்கே மேலே வந்து செலக்டில் வச்சுருந்தா காட்டாது, 2வது இடத்துல கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இங்கே காட்டும். அதே போல் நீங்கள் இங்கே எந்த இடத்துல கிளிக் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ளே பட்டன் காட்டும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கேப்பில் எங்கேயாட்டும் வச்சு ப்ளே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்ஷன் மிஸ்டேக் ஆகிடும் சரிங்களா. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், பட்டன் மோடு மாற்றுங்க. பட்டன் மோடில் வச்சுட்டு ஆக்ஷனை ஒரே ஒரு கிளிக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆக்ஷன் ப்ளே பண்ணும் சரிங்களா. இதில் கண்டினியூ மட்டும் கேட்கும், இந்த மாதிரி கேட்கும். ஒரு எண்டர் கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ப்ளஸ் 2 ஆட்டோமேட்டிக்காக எடுத்து கொடுத்துருச்சு. ஃப்ளோ லெவல் மட்டும் ஒரு 17 வச்சுருக்கேன். வச்சுட்டு லைட்டாக அப்படி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபாஸ்ட்டு ஸ்கின் ரீடச்சிங். ஆல்ரெடி நம்ம இதை அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்போம் சரிங்களா. ஆக்ஷன் எப்படி நீங்கள் உள்ளே கொண்டு வரது, எப்படி ப்ளே பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பாருங்கள், எனக்கு வேலை சுலபமாக முடிஞ்சுது. ஸோ இவ்வளோ தான் என்னுடைய ஒர்க்கு பார்த்தீங்களா. இதுதான் விஷயம் சரிங்களா. இப்போ அதுக்கப்புறம் இன்னும் 2வது ஒரு ஆக்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ஷன் பார்க்கலாமா. உதாரணத்துக்கு இந்த படத்தை எடுத்துப்போம். இதிலே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். 3.5 சென்டிமீட்டர், 4.5 சென்டிமீட்டர், 300 ரெசல்யூஷன். ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒவ்வொரு சைஸ் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மேலே சைஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன், நல்லா கவனமாக பாருங்கள். 3.5 சென்டிமீட்டர், 4.5 சென்டிமீட்டர், ரெசல்யூஷனுங்கிறது ஒரு 300 அப்படிங்கிறத வச்சுட்டு இந்த பிக்சரை கிராப் பண்ணுறேன். இந்த பிக்சர் நான் என்ன பண்ணுறேன், கிராப் பண்ணுறேன். இந்த பிக்சர் பார்க்குறதுக்கு உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நிகானில் Z6 Mark II கேமராவில் ராவில் ஷூட் பண்ணி எடிட் பண்ண பிக்சர் சரிங்களா. அதனால தான் இந்த மாதிரி கலர் லுக்கு நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம கிராப் பண்ணியாச்சு. கிராப் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட்டு 300ன்ற ஆக்ஷனை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணால் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, அளவை மாற்றி வச்சுருப்பீங்க, இல்லைனா ரெசல்யூஷனை மாற்றி வச்சுட்டு 600க்கு ப்ளே பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணும், குட்டி குட்டியாக இந்த மாதிரி அடிக்கிடும் சரிங்களா. அதனால் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்களா ஃபோட்டோஷாப்பில், அது என்ன பண்ணுறோம், அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஒரு ஆக்ஷன் எப்படி ப்ளே பண்ணணும், ஆக்ஷன் எரர் வந்தால் எப்படி நம்ம வந்து அதை சரி பண்ணணும் அப்படியே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, இந்த ஆக்ஷன் நான் கிளிக் பண்ணிவிட்டு எஸ்கேப் கிளிக் பண்ணேன். எஸ்கேப்பை கிளிக் பண்ணால் கேன்சல் ஆகிடும். இங்கே எரர் விழுந்துச்சு. திரும்ப நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து எரர் தான் விழுந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. இந்த எரர் விழும். நம்ம அதுக்கு வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்டன் மோடை வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். இங்கே என்ன ஆகும், மேக் லேயர் அப்படிங்கிற இடத்துல இருக்கா, ஃபஸ்ட்டில் இருக்கிறத ஒரு கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஆகும், அது அந்த ரெட் கலர் அலாட் அப்படிங்கிறது ரிமூவ் ஆகிடும், சரியாயிடும் சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் இதை தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டேன்னா இந்த பிக்சர் எடுங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரெசல்யூஷன் அப்படிங்கிறத 1000 வைக்க போகிறேன். 1000 வச்சுட்டு இந்த பாஸ்போர்ட்டை நான் வந்து கிராப் பண்ணுறேன். 1000 வச்சுருக்கேன், நான் 1000 வச்சுட்டு கிராப் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ஆக்ஷன் ப்ளே பண்ண போகிறேன் சரிங்களா. ஆக்ஷன் இந்த 1000 அப்படிங்கிற ஆக்ஷனை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பாஸ்போர்ட் படம் நம்மளுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியில் பார்த்திங்கன்னா கிடைக்கும் சரிங்களா. ஸோ இதில் நம்ம வந்து ஒரு லேயர் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அங்கே எரர் வந்துச்சு. அதனால் என்ன பண்ணிக்கலாம், மெர்ஜ் பண்ணிக்கலாம். இதை ஸ்கின்னை ரீடச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, லேயரெல்லாம் மெர்ஜ் பண்ணிவிட்டு திரும்ப ஆக்ஷனை ப்ளே பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு குவாலிட்டியான பாஸ்போர்ட் பிக்சர் எனக்கு அழகாக கிடச்சிடுச்சு சரிங்களா. இதுதான் விஷயம். இந்த ஆக்ஷனில் இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கின் ரீடச்சிங், பாஸ்போர்ட் ஆக்ஷன் அப்படிங்கிறது இல்லை. எந்த ஒரு ஆக்ஷனாக இருந்தாலும் நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய விதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செட்டுக்கு அடுத்து ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய இதை நீங்கள் கிளிக் பண்ணால் ப்ளே பண்ணிக்கலாம் சரிங்களா. இல்லை சார் எனக்கு இது குழம்புது, என்னால் இது சரி பண்ண முடியாது, எனக்கு வந்து இது சரியாக வராது, நான் வந்து ஒரே கிளிக்கில் ஆக்ஷனை ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணி பட்டன் மோடு யூஸ் பண்ணுங்கள்.
பட்டன் மோடில் வச்சு நீங்கள் ஆக்ஷனை ப்ளே பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆக்ஷன் குயிக்காக வரும். நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் உள்ள ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வர்றது ரொம்பவே சுலபம். அதை பயன்படுத்துறது ரொம்பவே சுலபம். சரிங்களா? அதை புரிஞ்சு தெளிவாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.